நீங்களும் அவசரப்பட்டு முடிவு கூறாதீங்க. இதற்கு முன்பு நான் நடத்திய நடைபயணங்களிலும் நானே தான் தேர்வு செய்தேன். 1200 பேர்ல 330 பேரை முதல் இதுக்கு நான் செலக்ட் பண்ணேன். நானே தான் கேள்வி கேட்பேன், பதில் சொல்றதை வச்சு மார்க் போடுவேன். நானே தான் செலக்ட் பண்ணுவேன். என்னால அவங்கள ஜட்ஜ் பண்ண முடியும். இவன் சொல்றது பொய்யா உண்மையா, இவன்கிட்ட கெட்ட பழக்கம் இருக்கா இல்லையா என்பதை நான் சோதித்து பார்த்தா அணியில சேர்ப்பேன். அரசியல் படுத்தல, ஒழுக்கக்கேடுகளிலே இருந்து இந்த இளைய தலைமுறையை பாதுகாப்பதற்காக. நீங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்லை. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நான் சொன்ன செய்தியை எதை போட முடியுமோ போட்டுக்கொள்ளுங்கள். மற்றபடி என்ட்ரி பார்த்தா எந்த கல்யாண வீட்டுக்கு வந்தா என்ட்ரி கேட்டாலும் கேள்விக்கு பதில் சொல்லத்தான் செய்யறேன். அரசியல் கேள்வியா பதில் சொல்லுவேன். இது தொண்டரணி, இளைஞரணி, மாணவரணி 3 அணிகளுக்கும் தேர்வு செய்யக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதில் எங்களுடைய தேர்வு நடக்கிறது. இதை பார்த்தீர்கள். உங்கள் மனதிலே நாங்கள் செய்வது நியாயமாகப்பட்டால், நல்ல நோக்கத்தோடு செய்கிறான்னு பட்டால், எத்தனை நடைபெறுவதற்கு ஒருவன் மயங்கி கீழே விழுந்திருப்பானா, ஒருத்தன் உடம்பு சரியில்லை விழுந்திருப்பானா, அவ்வளவுக்கு உரிய பாதுகாப்பை செய்து நான் நடத்திட்டு வந்தேன். யாருக்கும் பொதுமக்களுக்கு எங்கேயாவது இடைஞ்சல் உண்டா? பாதுகாப்பு தான் இருந்தது. டிராபிக்கை நாங்க தான் ஒழுங்குபடுத்தி கொண்டு போனோம். ஆகவே அந்த நடைபயணங்கள் முத்திரை பதித்தவை. அதே மாதிரிதான் இப்ப செய்வேன். நீங்க வரலன்னாலும் நான் கவலைப்பட போறது இல்லை. உங்களை நான் பிரஸ் வந்து பார்க்கணும் கூட்டணும். நீங்க பாருங்க, இரண்டாவதமான கேள்விகளுக்கு வைகோவிடம் பதில் கிடைக்காது.